நீ சொன்னபடியே மருந்து பையோடவே வந்துட்டேன். நல்ல வேலை, நம்ம நல்ல நேரம். எங்க அப்பாவுக்கு உண்மையிலே தலைவலி வந்திருக்கு. அப்பாவுக்கு தலைவலியா? ஆமா, முதல்ல குணப்படுத்துற டாக்டர் மாதிரி பழகி குடும்ப டாக்டர் ஆயிடுங்க. அப்புறம் நாம இங்கேயே குடும்பம் நடத்தலாம். கவலைப்படாத. இது பாரு, உங்க அப்பாவுக்கு தலைவலி தானா போறதுக்கு முன்னால நானே இஷ்டத்துக்கெல்லாம் வைத்தியம் பண்ணணும். ஐயோ, என்ன அனாதை ஆக்கிடாதீங்க. கவலைப்படாத, உங்க அப்பனுக்கு மாத்திரம் தானே வைத்தியம் பண்ண போறேன். அம்மா சும்மா இருக்காங்களே. எங்க உங்க அப்பா? அப்பா, டாக்டர் வந்தாச்சுப்பா. வணக்கங்க. வணக்கங்க. தப்பா நினைக்காதீங்க. தொட்டில் பேச சுடுவார மட்டும் சொல்லுவாங்க. சின்ன குழந்தையில இருந்து தொட்டிலே தூங்கி பழக்கம். அதான் இப்படி தொட்டில பழகிட்டீங்க. சுடுகாடு உண்டுங்க. இந்த மாதிரி பழமொழியை காப்பாத்துறதுக்கு எங்க அப்பா மாதிரி 10 பேர் வேணாங்களா? என்னங்க, உடம்புக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா சௌகரியமா இருக்கும். ஏன்னா அங்க ஒரு ஆபரேஷனை பாதியிலே விட்டு வந்திருக்கேன். இது ஆபரேஷனை பாதியில விட்டீங்களா? ஆளு செத்தா என்ன பண்ணுவீங்க? இனிமே தானா அவன் செத்தாச்சே. என்னவாரு? பயப்படாதீங்கப்பா, போஸ்ட் மார்ட்டம் கேஸ். ஆமா ஆமா, பழத்தை செத்து போல படத்தின அறுத்து ஏன் செத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதா இவரோட வேலை. ஏன் செத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிற வேலையா? ஏன் இருக்காங்கன்னு கண்டுபிடிப்பேன். என்னது? டாக்டர், எங்க அப்பாவுக்கு காலையில இருந்து ஒரே தலைவலி அவஸ்தைப்படுறாரு. அதை முதல்ல நிறுத்துங்க டாக்டர். முதல்ல ஏன் அவசியை நிறுத்துறதுக்கு ஊஞ்சல் நிறுத்துங்க. அதுக்கப்புறம் தான் தலைவலியை நிறுத்துவேன். மன்னிங்க. அதான் நீங்க இல்லைங்க, என்ன மன்னிங்கன்னு. இந்த ஆட்டத்தை மட்டும் நிறுத்த சொல்லாதீங்க. இந்த ஆடிக்கிட்டே இருந்தா தான் தலைவலி ஒரு மாதிரியா இருக்கு. டாக்டர், நான் தூங்கி 4 நாள் ஆகுது. அதை விட வேற என்ன வேலை உங்களுக்கு? தூக்கம் வரலையே. ஏன்? இத பாருங்க, காலைல எழுந்த உடனே 4 முட்டை ஆம்லெட் சாப்பிட்டேனா? எழுந்த உடனே? ஆமா. பல்லு விளக்கலையா? இல்ல. அதுக்கு மேல 2 ஓவல்டின் சாப்பிட்டேன். மத்தியானம் ரைஸ், புலாவ், குருமா, கறி கிரி இதெல்லாம் சாப்பிட்டேன். ராத்திரி பட்டினி போடக்கூடாது சொல்லுவாங்களே, அதனால இந்த ஆப்பம், இடியாப்பம், உப்புமா, சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நேரா படுக்கைக்கு போயிட்டேன். இவ்வளவும் சாப்பிட்டு நேரா படுக்கைக்கா போனீங்க? இவ்வளவு சாப்பிட்டா வயிற்று வலி தான் வரும், தலைவலி வராதுங்க. வந்துருச்சே. டாக்டர், ஒரு சிரமத்தை பார்க்காம கொஞ்சம் இப்படியே வைத்தியம் பண்ணுங்க. இப்படியே? ஆமா. நான் ஓடிக்கிட்டே வைத்தியம் பார்த்தேன்னா கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டுக்கு இன்னொரு டாக்டர் வரணும் என்ன பாக்குறதுக்கு. இருக்கிற இடத்துல கொஞ்சம் இடம் கொடுங்க. புரியலா? அந்த ஸ்டெத்தாஸ்கோப் இப்படி இப்படிங்க. உடனே இவரை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடலாம். வேண்டுதல அவங்க அப்பனுக்கு இப்படி போறான். குடி. இந்த ஆளுக்கு இப்படி பண்ணாதான் கரெக்ட். எப்படி? குடி. படு. எங்க அப்பாவும் படுத்துட்டாரு, நம்மளும் படுத்தா எப்படி? வேற எப்படி? இதை தூக்கிறதுக்கு 4 பேரா பத்தாது, 2 பேரால எப்படி முடியும்? என்ன பண்றது? ஆஸ்பத்திரியை இங்கே கொண்டு வர்றேன். இவருக்கு வியாதியை குணப்படுத்துறதுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் நடத்துவோம். நீ என்ன பண்ற? ஒரு 5 ரோல் பேண்டேஜ், ஒரு 10 கிலோ பஞ்சு, ஒரு டின்னு நிறைய டெட்டால் போட்டா முதல்ல இவரை கழுவி பேண்டேஜ் போடுறேன்.